இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு டேர்ம் 1 எக்ஸசைஸ் 3.3 அல்ஜிப்ரா டாபிக். ஃபர்ஸ்ட் ஒன், fill in the blanks. First, an expression equated to another expression is called. ஒரு எக்ஸ்பிரஷன் எதுக்கு ஈக்குவேட் ஆகுதுன்னா another எக்ஸ்பிரஷனுக்கு ஈக்குவேட் ஆகுது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்ன பேருன்னா ஈக்குவேஷன். EQUATION ஈக்குவேஷன். ஈக்குவேஷன்னா இப்போ எக்ஸ்பிரஷன் அப்படின்னா 7x + 9y அப்படின்னு இருக்கு. அனதர் எக்ஸ்பிரஷன்னா இன்னொன்று 2x + 6yன்னு இருக்கு. ஈக்குவேட்டட், இந்த ரெண்டும் ஈக்குவலாம். இதுதான் ஒரு ஈக்குவேஷன். அதாவது XY வேரியபிள், எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தோன்னா இந்த டேர்மும் இந்த டேர்ம் என்னவா மாறிடும், ஈக்குவல் ஆயிரும். இதான் ஈக்குவேஷன். இதான் அல்ஜிப்ரேக் ஈக்குவேஷனை வச்சு ஃபார்ம் பண்ணுறது. இது லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன், ரைட் சைடில் இருக்கிறது அனதர் எக்ஸ்பிரஷன். ரெண்டும் ஈக்குவேட் பண்ணப்படுதான். அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஈக்குவேஷன். செகண்ட் ஒன், இஃப் a = 5 the value of 2a + 5 isன்னு கேட்டிருக்கு. அப்போது இதான் அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன். இதில் ஏக்கு 5 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் இதனுடைய வேல்யூ. ஏ 5ஆக இருந்தால் இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கு. அப்போ 2 × 2a, ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ப்ளஸ் இல்லை இடவெல்ல. 2 × a தான் இருக்கு. அப்போ 2 × ஏக்கு 5 சப்ஸ்டியூட் பண்ணணும். ப்ளஸ்ஸு 5, 2 5s are என்னது 10, ப்ளஸ்ஸு 5, 2 5s are 10 + 5, 10 + 5 15. அப்போ 15 தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், the sum of twice and 4 times of the variable x is. வேரியபிள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், அதோட 4 டைம்ஸாக. அப்போ எக்ஸோட 4 டைம்ஸ்னால் 4x and போடுறதுனால ப்ளஸ் போடணும். சம் ஆஃப் ட்வைஸு 4 டைம்ஸ். அப்போ எக்ஸ் கூட 4 மல்டிப்ளை பண்ணோம், ட்வைஸ் த வேரியபிள், அப்போ 2x. இதுக்கு என்ன மீனிங்னா 4 டைம்ஸ் ஆஃப் த வேரியபிள், ட்வைஸ் த வேரியபிள் எக்ஸ், அதனோட சம்மு. இதான் 4x + 2x = 4 + 2 ஆட் பண்ணால் 6x. சம்மை தனியாக வச்சுக்கணும். ட்வைஸ் அண்ட் 4 டைம்ஸ் ஆஃப் த வேரியபிளா, ஒரு வேரியபிளை 4 டைம்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் பண்ணணும். இந்த ரெண்டையும் சம் பண்ணுனா என்ன கிடைக்கும்? அப்போ 4x + 2x 6x. நெக்ஸ்ட்டு செகண்ட், ட்ரூ ஆர் ஃபால்ஸு. எவ்ரி அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன் இஸ் அன் ஈக்குவேஷன். எல்லா அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷனும் ஈக்குவேஷனான்னு கேட்டிருக்கு. அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி 7x + 9y இதான் அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன். இது மட்டும் அப்படின்னா அது ஈக்குவேஷன் ஆகுமா? ஆகாது. இப்படி ஈக்குவல் போட்டு இன்னொரு எக்ஸ்பிரஷன் போடுறோம் அப்படின்னா அது ஈக்குவல் ஆகும். அதுதான் நம்ம ஈக்குவேஷன் சொல்லியிருக்கோம். இதான் இந்த ஒரே ஒரு அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு இது ஈக்குவேஷனா அப்படின்னு கேட்டால் இது ஈக்குவேஷனாக ஆகுமா? கிடையாது. அப்போ இதுதான் ஈக்குவேஷன். அப்போ இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எவ்ரி அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன் இஸ் அன் ஈக்குவேஷன். இது ஃபால்ஸு. எக்ஸாம்பிளுக்கு இதை கூட சொல்லலாம். இப்போ தேர்ட் சம் சால்வ் x + 5 = 8ன்னு இருக்குது. இது இது என்னது எக்ஸ்பிரஷன். இது ஒரு ஈக்குவேஷன். ஏன்னா x + 5 = 8ன்னு போட்டிருக்கு. லெஃப்ட் சைடில் ஒரு டேர்ம் இருக்குது, ரைட் சைடில் இருக்குது, ரெண்டுக்கும் நடுவில் ஈக்குவல் இருக்குது. இந்த ரெண்டும் ஈக்குவல். எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா இப்போ இங்கேயும் 8 வரும், இங்கேயும் 8 வரும். இதுதான் ஈக்குவேஷன். அப்போ அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷனை மட்டும் கொடுத்தா அது ஈக்குவேஷனாக ஆகாது. அப்போ இது ஃபால்ஸு. செகண்ட் ஒன், த எக்ஸ்பிரஷன்ஸ் 7x + 1 cannot be reduced without knowing the value of x. ஒரு எக்ஸ்பிரஷன் 7x + 1ன்னு இருக்குது, அதை ரெடியூஸ் பண்ண முடியாது. ரெடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம இதை எப்படி ரெடியூஸ் பண்ணோம்னா எக்ஸ்க்கு ஏதாவது வேறு வேல்யூ 1ஓ 2ஓ ஏதாவது போட்டால் தான் அது ரெடியூஸ் ஆகும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வித்தவுட் நோயிங் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்.
எக்ஸுக்கு வேல்யூ தெரியலை அப்படின்னா ரெடியூஸ் பண்ண முடியாது. கரெக்டு தானே? எக்ஸுக்கு வேல்யூ தெரிஞ்சால் தான் ரெடியூஸ் பண்ண முடியும். எக்ஸுக்கு வேல்யூவே தெரிலன்னா இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்போ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னது? ட்ரூ. அப்போ ட்ரூன்னு எழுதணும். Next, third one. To add two like terms, its coefficients can be added. லைக் டேர்ம்னா என்னென்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. லைக் டேர்ம்னா இப்போ எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் தான் இருக்கும், ஒய்ன்னு இருந்துச்சுன்னா ஒய் தான் இருக்கும். இதான் லைக். ஏதாவது ஒரு டேர்ம் இருக்கணும். இப்போ 2x + 3x, இந்த எக்ஸ்ன்னு இருக்கா, இதுதான் லைக் டேர்ம். இப்போ 2x + 3y அப்படின்னா இதில் எக்ஸ் இருக்குது இல்லை ஒய் இருக்குது, அப்போ இதான் அன்லைக் டேர்ம். அதான் டூ லைக் டேர்ம்ஸ். இந்த ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். அது ஆட் பண்ணணும். அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணால் போதுமா? இப்போ 2x + 3xனால் அதை ஆட் பண்ணணும்னா 2வையும் 3 ஆட் பண்ணால் போதும், 5xன்னு போடுவோம். இதுதான் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில். டு ஆட் டூ லைக் டேர்ம்ஸ் இட்ஸ் கோஎஃபிஷியன்ட் கேன் பி ஆடட். ரெண்டு லைக் டேர்ம் கொடுத்தா அதனுடைய கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் ஆட் பண்ண முடியும். அப்போ இது என்னது? ட்ரூ. TRUE. Next, third sum, x + 5 = 8. அப்போ இதில் எக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்? எக்ஸ் = இந்த 8 அப்படியே கொண்டு வரணும். +5 வந்து ஈக்குவலுக்கு ரைட் சைடில் போகும்போது என்னதாகும்? -5. இந்த +5 இந்த சைடு வரும்போது என்னதான் மாறும்? -5. 8 வந்து 5 சப் பண்ணால் 3. அப்போ ஆன்சர் என்னது? 3. x = 3. அப்போது இந்த x + 5 = 8க்கு எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 போட்டால் என்ன ஆகும்? 5 + 3 8 கிடைக்குதா? இப்படி தான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்சர் கரெக்டானு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். செகண்ட் சம், p - 3 = 7. இதில் p வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். p = 7 -3 ரைட் சைடில் வரும்போது +3 சேஞ்ச் ஆயிரும். அதான் +3. p = 7 + 3 என்னது? 10. இதுதான் ஆன்சர். ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிக்கு இங்கே 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 10 - 3 7ன்னு கிடைக்கும். எக்ஸாமில் இப்படி செக் பண்ணி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம், 2x = 30. இல்லை எக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2 × xன்னு இருக்குது. அப்போ 2x = 30யா? x = 30/2. லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ரைட் சைடில் வரும்போது டிவைட் ஆகும். அப்போது 30ஐயும் 2வையும் டிவைட் பண்ணணும். 1 2 15 2s are 30. அப்போ எக்ஸ் என்ன கிடைக்கும்? 15. அப்போ ஆன்சர் என்னது? 15. செக் பண்ணி பார்க்கணுன்னா இதை பார்த்துக்கலாம். 15 சப்ஸ்டியூட் பண்ணால் 15 × 2 15 2s are 30. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம், m/6 = 5. m/6 = 5ஆ? அப்போ m = 5. இந்த சைடில் 6 எப்படி இருக்குது? டிவைடில் இருக்குது. அப்போ ரைட் சைடில் போகும்போது மல்டிப்ளை ஆகும். லெஃப்ட் சைடில் ப்ளஸில் இருந்தால் ரைட் சைடில் மைனஸில் வரணும். லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் ரைட் சைடில் டிவைடில் போகணும். லெஃப்ட் சைடில் டிவைடில் இருந்துச்சுன்னா ரைட் சைடில் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகணும். இது டிவைடட் பை 6ன்னு இருக்குது. இந்த 6ஐ ரைட் சைடில் கொண்டு வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிறப்போ 5 × 6. அப்போ m = 5 6 are 30. இதான் ஆன்சரு. செக் பண்ணி பார்க்கணுன்னா 30/6 வந்து 5ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம், 7x + 10 = 8. இதில் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 7x = 8 + 10 ரைட் சைடில் போகும்போது என்னதான் ஆகும்? -10 ஆயிரும். அப்போ 80 - 10 என்ன கிடைக்கும்? 7x = 70. அப்போ x = 70/7. லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ ரைட் சைடில் வரும்போது என்னவா மாறும்? டிவைட் ஆகும். அப்போ 1 7 is 7, 10 7s are 70. அப்போ x = 10ன்னு கிடைக்கும். அப்போ இதுதான் ஆன்சர். இப்போ இதில் 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா ஆன்சர் வந்துடும். 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 10 7s are 70யா? 70 + 10 80. ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சம், ஃபோர்த்து சம். What should be added to 3x + 6y
டு கெட் 5x ப்ளஸ் 8y. அதாவது எதுன்னு தெரியாது, அது கூட 3x ப்ளஸ் 6y ஆட் பண்ணால் நமக்கு 5x ப்ளஸ் 8y கிடைக்குமா? ஒரு நம்பர் என்ன நம்பர்னே தெரியாது, அதை கேபிட்டல் எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு நம்பர் என்னன்னே தெரியாது, அதை ஏன்னு வச்சுக்கிறோம். அது கூட 3 ஆட் பண்ணால் 8 கிடைக்கும். அப்போ இப்படி வச்சுருப்போமா? அப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு என்ன செய்வோம்? இதை ரைட் சைடில் கொண்டு போவோம். 8 மைனஸ் 3ஆக சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேயா? ஒரு நம்பர் கூட 3 ஆட் பண்ணால் 8 கிடைக்கும்னா அப்போ ஏஐ எப்படின்னு எழுதுவோம்? 8 மைனஸ் 3ன்னு எழுதுவோமா? அதே மாதிரி தான் இதை எழுதணும். அதாவது ஒரு நம்பர் கூட 3x ப்ளஸ் 6y ஆட் பண்ணால் 5x ப்ளஸ் 8y கிடைக்குமா? அப்போ நம்ம அந்த நம்பரை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? இந்த கெட்டுக்கு அப்புறம் கிடச்சிருக்குல்ல, அதிலிருந்து இந்த நம்பரை சப் பண்ணணும். இதானே ஆன்சரு. இதுக்குள்ளேருந்து இந்த எக்ஸ்ப்ரெஷனை சப் பண்ணணும். அப்போ சொல்யூஷன் 5x ப்ளஸ் 8y ஃபஸ்ட்டு டேர்மா, நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் மைனஸ் 3x ப்ளஸ் 6y. 5x ப்ளஸ் 8y. இந்த மைனஸை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 3xக்கு, செகண்டு 6yக்கு. அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் 3x மைனஸ் 6yன்னு கிடைக்கும். மைனஸை கொண்டு 3xக்கு மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. மைனஸை கொண்டு 3xையும் மல்டிப்ளை பண்ணோம், 6xையும் மல்டிப்ளை பண்ணோம். மைனஸ் இன்ட்டு 3x மைனஸ் 3x மைனஸ் இன்ட்டு 6y மைனஸ் 6y. நெக்ஸ்ட்டு வேரியபிளெல்லாம் இந்த 5x மைனஸ் 3xா, செகண்டு 8y மைனஸ் 6y. 5x மைனஸ் 3x ப்ளஸ் 8y மைனஸ் 6y. வேரியபிள் சேமாக இருந்தால் தான் ஆடோ சப்போ பண்ண முடியும். இங்கே எக்ஸ் வேரியபிள், செகண்ட் ஒய் வேரியபிள், இந்த ரெண்டையும் பக்கத்தில் எழுதிக்கிறோம். 5x மைனஸ் 3x. 5லேருந்து 3 சப் பண்ணால் 2x ப்ளஸ் 6லேருந்து 8லேருந்து 6 சப் பண்ணால் 2y. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கு? 2x ப்ளஸ் 2y கிடைக்குது. அப்போது 2x ப்ளஸ் 2y கூட 3x ப்ளஸ் 6y ஆட் பண்ணால் 5x ப்ளஸ் 8y கிடைக்கும். அதை ஆன்சராக எழுதிடணும். Therefore 2x plus 2y is added to 3x plus 6y to get என்ன கிடைக்குது? 5x plus 8y. அப்போ ஆன்சர் என்னது? 2x plus 2y. Next, fifth sum. 9 added to thrice a whole number gives 45. Find the number. Whole numberனா என்னன்னு தெரியணும். Whole numberனா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இதுதான் whole number. 0, 1, 2, 3, 4 etc. இதுதான் whole number. ரேஷனல் நம்பர்லாம் இதில் வராது. 1லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நேச்சுரல் நம்பர், 0லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஹோல் நம்பர். ஓகேயா? 0 இன்க்ளூட் ஆகும், நேச்சுரல் நம்பரில் 0 இன்க்ளூட் ஆகாது. அப்போது ஹோல் நம்பர் இருக்குது, அதனுடைய த்ரைஸ்னால் 3 மடங்கு. அது கூட 9 ஆட் பண்ணுறோம். இப்படி பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும்? 45 கிடைக்கும். அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. let the whole number என்னன்னு வச்சுக்கணும்? எக்ஸுன்னு வச்சுக்கணும். ஓகேயா? ஹோல் நம்பரை எக்ஸுன்னு வச்சுக்கணும். அப்புறம் கிவன் என்ன கொடுத்துருக்கு? 3 into x + 9 = 45. ஓகேயா? அப்படி எழுதிக்கணும். ஹோல் நம்பரை எக்ஸுன்னு வச்சுக்கணும். ஏன்னா ஹோல் நம்பர் எதுனே தெரியாது, அதை நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கணும். அதுதான் என்னன்னு கேட்டிருக்கு, அந்த நம்பர் தான் என்னன்னு கேட்டிருக்கு. அப்போ நம்ம நம்பரை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கொடுத்துருக்கு? அந்த நம்பருடைய த்ரைஸா. அப்போ 3xஆ ஆடட் அப்படின்ட்டுருக்கு. அப்போ ப்ளஸ்ஸு 9 ஆட் பண்ணும், 9 gives 45 = 45.
அப்போது எக்ஸுன்னு என்னென்னு கண்டுபிடிக்கணும். 3x ஈக்குவல் டு 45 ப்ளஸ் 9 ரைட் சைடில் போகும்போது -9 ஆயிரும். 3x ஈக்குவல் டு 45லேருந்து 9 சப் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? 36. எக்ஸ் ஈக்குவல் டு 36 லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ ரைட் சைடில் வரும்போது டிவைட் ஆகும். 3 இந்த ஈக்குவலுக்கு மத்தியில் தான் இந்த டிவிஷன் சிம்பிள் போடணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 36/3 இப்படின்னு போடக்கூடாது. இதுதான் இப்படி தான் போடணும். 1 3 is 3, 1 3 is 3, 2 3s are 6. அப்போ எக்ஸ் என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் நமக்கு என்னது? அந்த நம்பர் தான், அந்த ஹோல் நம்பர் தான் என்னது நமக்கு எக்ஸுன்னு வச்சுருக்கோம். ஹோல் நம்பர் தானே எக்ஸுன்னு வச்சுருக்கோம். அப்போ கேட்டிருக்க நம்பரும் அந்த நம்பர் தான். therefore the required number be therefore the required whole number is 12. இதான் ஆன்சர். 6th sum. Find two consecutive odd numbers whose sum is 200. என்ன கொஸ்டின்னா, 2 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர். ஆட் நம்பர் கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்த ஆட் நம்பர் 2, அதோட சம் வந்து 200. ஓகேயா? அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த 2 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அது தெரியாமல் 200ன்னு தெரியும், ஆனால் அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆட் நம்பர்னால் எப்படி வரும்? இப்போ 1 2 3 4 5 6 7 இப்படி போய்கிட்டே இருக்குது. அப்போ இதில் ஆட் நம்பர்னால் என்னது? இந்த 1 3 5 7 2 4 6லாம் ஈவன் நம்பர். அப்போ 1ன்னு இருக்குன்னா அதுக்கு அடுத்த நம்பர் வந்து ஆட் நம்பர் கிடையாது, அதுக்கு அடுத்த நம்பர் தான் ஆட் நம்பர். அப்போது 2 நம்பர் தள்ளி தான் ஆட் நம்பர் வருது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆட் நம்பரை எக்ஸுன்னு வச்சுக்கிறோம். அந்த 2 ஆட் நம்பரையும் ஆட் பண்ண 200. லெட் த 2 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் என்னென்னு வச்சுக்கிறோம்? எக்ஸு. அண்டு 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் தான் 2 ஆட் நம்பர் கிடைக்கும். ஒரு நம்பர் எக்ஸுன்னா அதுக்கு அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 2வாக இருக்கும். இப்போ எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எடுத்தோம்னா அது நேச்சுரல் நம்பர். 2 கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பரில் வரும். இப்போ எக்ஸு அதுக்கு 2 நம்பர் அடுத்து தான் ஆட் நம்பர் வரும். அப்போ எக்ஸுன்னா அடுத்த ஆட் நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 2. எப்போவுமே நம்ம தெரியாத நம்பரை எக்ஸுன்னு தான் வைப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? ஹூ சம் இஸ் 200. அந்த 2 ஆட் நம்பரையும் ஆட் பண்ணால் 200. அப்போ அது என்னது? 200 எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு 200. அப்போ இது என்ன எழுதலாம்? தயர் சம்னா இந்த 2ஓட சம்மு. அப்போ எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 200. எக்ஸை ஆட் பண்ணால் என்னது? 2x. 2x plus 2 equal to 200. 2x equal to 200. இந்த ப்ளஸ் 2 ரைட் சைடில் போகும்போது என்னதான் ஆகும்? -2 ஆகும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு 2x equal to 200லேருந்து 2வை சப் பண்ணால் என்ன கிடைக்கும்? 198 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2x 198னா எக்ஸ் என்னது? 198 பை லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ ரைட் சைடில் வரும்போது என்னவாக மாறும்? டிவைட் ஆகும். லெஃப்ட் சைடில் ப்ளஸ் 2 ரைட் சைடில் வரும்போது -2வாக சேஞ்ச் ஆகுது. லெஃப்ட் சைடில் 2 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. 2 இன்ட்டு எக்ஸ் தானே. அப்போ ரைட் சைடில் 2 வரும்போது டிவைட் ஆகும். அப்போது இதை கேன்சல் பண்ணால் 1 2 is 2, 9 2s are 18, 9 2s are 18. அப்போ எக்ஸ் என்ன கிடைக்கி? 99ன்னு கிடைக்கி. அப்போ அந்த எக்ஸுங்கிற என்னது? ஆட் நம்பர். அப்போ எக்ஸு 99. அப்போ அதுக்கு அடுத்த ஆட் நம்பர்னால் எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ 99 கூட 2 ஆட் பண்ணால் 101. அப்போ அந்த 2 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் என்னலாம்? 99ம் 101ம். இது ஆட் நம்பர் தானே 99. அதை செக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரெண்டையும் சம் பண்ணால் 200 ஆன்சரை செக் பண்ணுறதுக்காக இந்த 2 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பரை ஆட் நம்பரை ஆட் பண்ணால் 200. அப்போது 99ஐயும் 101ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 200 கிடைக்கா? அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. அப்போது எக்ஸு 99, இன்னொரு ஆட் நம்பர் 101. அப்போ லாஸ்ட் ஆன்சர் எப்படி எழுதணும்னா 2
consecutive odd numbers are 99 and 101 அப்படின்னு எழுதணும். இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். 7th. The taxi charges in a city comprise of a fixed charge of rupees 100 for 5 km and 16 per kilometer for every additional kilometer. If the amount paid at the end of the trip was rupees 740, find the distance traveled. இந்த கொஸ்டினுக்கு என்ன மீனிங்னா, டாக்ஸி வாடகைக்கு எடுத்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபார் 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு 100 ருபீஸ் சார்ஜா, அது ஒரு ஃபிக்ஸட் சார்ஜா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிலோமீட்டர் போகும்போதும் 16 ருபீஸா. அப்போது ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டருக்கு 100 ருபீஸா, அதுக்கப்புறம் அடிஷ்னல் கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 16 ருபீஸா. அமௌண்ட்டு பே பண்ணது எவ்வளவு ஃபைனலாக 740. அப்போது ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிருக்கு. 5 கிலோமீட்டருக்கு 100 ருபீஸா. அப்போது மீதியுள்ள கிலோமீட்டருக்கும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்குமே 16 ருபீஸா. டோட்டலாக ஃபைனலாக காசு பே பண்ணிட்டான் 740. அப்போது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பாருன்னு கேட்டிருக்கு. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு, ட்ராவல் பண்ண தூரம்னு கேட்டிருக்குல்ல, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நெட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை எக்ஸ் கிலோமீட்டர், எவ்வளோ தூரம்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டருக்கு சார்ஜ் எவ்வளவு 100 ருபீஸா. அப்போ அதை எழுதிக்கணும், ருபீஸ் 100. சார்ஜ் ஃபார் ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர் 100 ருபீஸ். நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கிலோமீட்டருக்கு எவ்வளவு சார்ஜ் ஃபார் அடிஷ்னல் கிலோமீட்டர். இப்போது ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் தான் ருபீஸ் 16 கொடுத்துருக்கு. அடிஷ்னல் கிலோமீட்டர் நம்ம கிலோமீட்டர் போனால் தான் 5ல் சப் பண்ணி அடிஷ்னல் கிலோமீட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போது இதான் தெரியாதது ஃபுல்லாக எக்ஸா, இதில் இருந்து இது வரை தான் எக்ஸு. ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர் வரை இது வரை தான் 100 ருபீஸா. அப்போது அடிஷ்னல் கிலோமீட்டர் சார்ஜ் எப்படி போட முடியும், இதுதான் அடிஷ்னல் கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் 5 ஹோலா எக்ஸு. அப்போ இதை டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், ஹோல் எக்ஸில் -5 பண்ணுனா இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா. அப்போ அடிஷ்னல் கிலோமீட்டர் இது என்னது, இது 5னா இது எவ்வளவு எக்ஸ் -5. அப்போ அடிஷ்னல் கிலோமீட்டர் எவ்வளவு எக்ஸ் -5. இதில் அப்படி தான் போடணும். சார்ஜ் ஃபார் அடிஷ்னல் கிலோமீட்டர்னால் எக்ஸ் -5 டிஸ்டன்ஸு, அதுக்கு எவ்வளவு 16. 16 ருபீஸ் தானே, அதான் அடிஷ்னல் கிலோமீட்டர் எக்ஸ் -5 into 16. அப்போ சார்ஜ் ஃபார் எக்ஸ் கிலோமீட்டர் எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. சார்ஜ் நமக்கு கொடுத்துட்டாங்க, நமக்கு டிஸ்டன்ஸ் தானே தெரியாது, ஆனால் எவ்வளவு கொடுத்துருக்கு 740 கொடுத்துருக்கு. அப்போ இதில் அமௌண்ட்டு பெய்டு 740. அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு 100 ருபீஸ் பே பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் 16 into x - 5 பே பண்ணியிருக்காரு, அதான் 740. அப்போது ஈக்குவலுக்கு ரைட் சைடில் 740 வரும். அப்போ லெஃப்ட் சைடில் எழுதணும்னா ஃபஸ்ட்டு 100 ருபீஸ் கொடுத்துருக்காங்க 5 கிலோமீட்டருக்கு, ப்ளஸ்ஸு அடிஷ்னல் கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் கொடுத்துருக்காங்க 16 into x - 5. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவல் ஆயிருமா. அமௌண்ட் எக்ஸ் கிலோமீட்டர் தான் பே பண்ணது 740. அது எவ்வளவுன்னு சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு 100 ருபீஸ் 5 கிலோமீட்டருக்கு, ரிமைனிங் டிஸ்டன்ஸ்க்கு 16 into x - 5, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணனா 740. இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுத போகிறோம். 100 + 16 into x - 5 = 740. நெக்ஸ்ட்டு 100 + 16 எக்ஸ் டேமுக்கும் -5 டேமுக்கும் காமனாக இருக்குது. அப்போது 16 ஃபஸ்ட்டு எக்ஸு கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 16x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 16ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 16ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 5 6 are 30, 155 8 80 கிடைக்கா. 80 = 740. நெக்ஸ்ட்டு 100லேருந்து -80 பண்ணால் 20 ப்ளஸ் 16x = 740. 16x = 740 + 20 ரைட் சைடில் வரும்போது -20 ஆகும்.
16x ஈக்குவல் டு 740லேருந்து 20 சப் பண்ணால் 720. எக்ஸ் ஈக்குவல் டு 720/16. 16 லெஃப்ட் சைடில் மல்டிப்ளைல இருக்குது, ரைட் சைடில் வரும்போது டிவைட் ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இதை டிவைட் பண்ணணும். 720 16 4 போட்டால் வரும். 16 4 64, remaining 5 5 16 80. அப்போ ஆன்சர் என்னது 45. எக்ஸ் வந்து 45. எக்ஸ்னால் என்னது, நம்ம டிஸ்டன்ஸ் ட்ராவலில் தான் எக்ஸ் கிலோமீட்டர்னு எடுத்திருக்கோம். அப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காரு, 45 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு. therefore the distance traveled by taxi is 45 kilometer. Next, objective type question. 8th, the generalization of the number pattern 3, 6, 9, 12 is ன்னு கேட்டிருக்கு. இந்த பேட்டர்ன் எந்த ஃபார்மில் இருக்குது? ஃபஸ்ட்டு நமக்கு இதை பார்த்தோன்னா 3 டேபிள் ஞாபகம் வருமா? 1 2 3 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12 அப்படின்னு 3 டேபிள் வருது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது 3n. இப்போ எண்ணுக்கு 1 போட்டால் 3 வரும், 2 போட்டால் 6 வரும், 3 போட்டால் 9 வரும். இப்படி என்னன்னா நேச்சுரல் நம்பர் 1 2 3 சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டே போகணும். 3 6 9 போய்கிட்டே இருக்கும். அதான் இதுக்கு ஆன்சர் என்னது 3n. 9th one, the solution of 3x plus 5 equal x plus 9 is. இதோட சொல்யூஷன் அப்படின்னா இதில் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேல்யூ என்ன வரும்? ஃபஸ்ட்டு 3x plus 5 equal to x plus 9. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன எழுதலாம்? எக்ஸ் வேரியபிளை இந்த சைடு கொண்டு வரலாம், கான்ஸ்டண்ட்டை ரைட் சைடு கொண்டு வரலாம். அப்போ நெக்ஸ்ட் லைன் என்னதாகும்? 3x minus x equal to 9 minus 5 ஆகும். ப்ளஸ் எக்ஸு லெஃப்ட் சைடில் வரும்போது மைனஸ் எக்ஸ் ஆகுது, ப்ளஸ் 5 ரைட் சைடில் வரும்போது மைனஸ் 5 ஆகுது. 3x minus x 3லேருந்து 1 சப் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2x கிடைக்கும். ஈக்குவலில் 9லேருந்து 5 சப் பண்ணணும், என்ன கிடைக்கும்? 4. 2x equal to 4, x equal to 4/2. லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷன் தான், ரைட் சைடில் டிவைட் ஆகும். 1 2 is 2, 2 2s are 4. அப்போ எக்ஸ் என்ன கிடைக்கு? 2 கிடைக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது 2. இப்போ the solution of 3x plus 5 equal x plus 9 is 2. Next, 10th question. The equation y plus 1 equal to 0 is true. இது ட்ரூவாக இருக்கான் only when y is y plus 1 equal to 0னா y என்னன்னு கேட்டிருக்கு. அப்போ y equal to plus 1 ரைட் சைடில் வரும்போது என்ன ஆகும்? -1 ஆகும். அப்போ y யோட வேல்யூ என்னது? -1. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.